ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பைனாப்பிளை வச்சு ஒரு பைனாப்பிள் கேண்டி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் 3 பழம் எடுத்துருக்கேங்க. அந்த 3 பழமும் நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி நல்லமா பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. முதல்ல இப்போது அதே மாதிரி ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மேலே ஒரு இது மாதிரி வருது இல்லைங்களா, இந்த பகுதியை இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு வேர் பிடிச்சி சூப்பராக வந்துடும். நான் இதே மாதிரி 3 இது ஏற்கனவே 2 வச்சுருக்கிறேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வளர்ந்ததை பாருங்கள். இதோ ஒன்று தொட்டியில் ஒன்று வச்சுருக்கிறேன் நான். இப்போ தான் வேர் வந்த பிறகு நான் இதை எடுத்து கீழே வச்சுருவேன். இதே மாதிரி இன்னும் 2 வச்சுருக்கேன் பாருங்கள். இதோ ஒன்று இருக்குது பாருங்கள். இதோ ஒன்று இருக்கா, இதோ ஒன்று இருக்குது. இப்போ இது 2மே வச்சு 3 மாதம் ஆகுதுங்க. இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா அந்த பழம் வெட்டி அதில் இருக்கிறத மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அது பாட்டுன்னு வரும். எப்போ பூக்குதோ நான் அப்போ சொல்கிறேன். இப்போ இதை க்ளீனாக தோல் சீவி அரிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க. 3 பழமும் நான் அரிஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ இது செடிங்களுக்கு உரமாக போடலாம். இந்த பழத்தோல்களை இதை இதில் ஒரு சொனன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, இது நாக்கில் பட்டால் நம்மளுக்கு அரிக்கும் புண்ணு கூட வரும் சம்டைம்ஸு. அதை அந்த அரிப்பை போக்கணுன்னா ஒரு ஐடியா இருக்குங்க. இந்த பழம் உரித்த பழத்தில் கொஞ்சமாக சால்ட்டு இதை லைட்டாக அப்படி தூவி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் இதை கோட் பண்ணிடணும். ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா நான் பரட்டி விட்டேன். உப்பை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. நல்லா செம்ம பழங்களுக்கு அரியும் போதே கொலன்னு இருந்தது. ரொம்ப பழம் இந்த மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். இந்த மாதிரி உப்பு பரட்டிட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து கழுவி எடுக்கும்போது இதில் இருக்கிற அந்த சுழுன்னு பிடுங்கும் இல்லைங்களா நாக்கெலாம், அதெல்லாம் சரியாக போயிடும். நான் இன்னும் கூட கட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன சோனாலாம் எடுத்துருவேன். நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. ஒரு தண்ணியில் கழுவுனா போதுங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக கழுவிக்கலாம். அவ்வளோதான். இந்த அரிப்பு தன்மைலாம் அந்த தண்ணியில் வந்துடுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே மெலிசாக ரவுண்டாக வெட்டிக்கலாம். அந்த சொனை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க. நான் எல்லாமே க்ளீனாக அரிஞ்சிட்டேன். இப்போ இது அப்படியே தட்டில் இருக்கட்டும். அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து ஒரு அகல பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 3 பழத்துக்கு இந்த மாதிரி பாத்திரம் தான் செட் ஆகும். இப்போ இதில் நம்ம சர்க்கரை எடுத்து போட்டுக்கலாம். நான் இது 1 கப்பு 1/4 கிலோங்க. இந்த கப்பில் நான் 2 கப்பு போட்டுக்கிறேன். 1/2 கிலோ சர்க்கரை யூஸ் பண்ணுறேங்க. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த சர்க்கரை அப்படியே நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லாவே கொதிக்குது. சர்க்கரை அப்படியே ஜீரா பக்குவத்துக்கு வரணுங்க. ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு 1/2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். எடுத்து விடும்போது நம்மளுக்கு அப்படியே நூல் மாதிரி விடுது பார்த்தீங்களா. இப்போ கிறிஸ்டல் ஃபார்மாமல் இருக்கிறதுக்கு இந்த 1/2 எலுமிச்சை பழத்தை இதில் ஊற்றிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. லெமன் ஊற்றும் போது நம்மளுக்கு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த பழத்தை எடுத்து இதில் அப்படியே போட்டுடலாம். சர்க்கரையில் முங்குற அளவுக்கு நல்லா போட்டுடலாங்க. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுடலாம்.
ஜீராவில் முங்குற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருந்தேங்க. அவ்வளோதான். இது அப்படியே நல்லா கலக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடணுங்க. மூடிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருவோம், நல்லா ஊறட்டும். அவ்வளோதான், ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ எடுத்து காய வச்சிடலாம். அப்படியே எடுத்து தட்டில் ஒன்று ஒன்றா வச்சிடலாம். நல்லா காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். தட்டில் எல்லாத்தையும் அடுக்கிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க, 2 பிளேட்டில் நான் வந்து காய வச்சுட்டேன். இப்போ இது வந்து இந்த சிரப்பை வந்து நம்ம வந்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் லெமன் ஜூஸ் போட்டதுனால கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாது, அப்படியே வச்சிடலாம். நம்ம வந்து லைம் ஜூஸ் போட்டு ஜூஸ் போடும்போது நம்ம வந்து இது ஒரு 2 கரண்டி முண்டு ஊற்றினோம்னா இந்த சிரப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பைனாப்பிள் ஃப்ளேவரு. இது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த 2த்தையும் வந்து நம்ம வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சிடலாம். நல்லா வெயில் அடிக்குதுங்க. வெயிலில் வந்து 2 நாள் இருக்கட்டும். நல்லா வெயிலில் நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பைனாப்பிள் கேண்டி ரெடி. நல்லாவே சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நல்லா வந்து நான் 2 நாள் காயணும்னு நினச்சேன், 3 நாள் ஆயிடுச்சு. நல்லா வந்து மொடன்னு இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே வந்து நம்ம வந்து டப்பாவில் போட்டு வச்சு வெளியே வச்சு சாப்பிட்லாம். அருமையாக காஞ்சிருக்கு. நான் சர்க்கரை பவுட்ருலாம் எதுவுமே போடல. அந்த பாகில் அந்த ஜீரா தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே வச்சது தான். 2 தட்டில் போட்டிருந்தேன், இப்போ வந்து 1 தட்டாக ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு காஞ்ச உடனே. நல்லாவே இருக்குங்க. உள்ளே ஜூஸியாகவும் வெளியே காஞ்ச மாதிரியும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்ன குழந்தைங்க ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிடும். இது இனிமேல் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா, வெளியே வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு சர்க்கரை வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து வெல்லத்தில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.